ஸ்லோ. ஆக்சிஜன் வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு குறையும் போது அந்த ஜன்னல் திறக்கிறதுக்கு உதவுகிறது. அந்த காற்று இயற்கையான காற்று நமக்கு கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் டாக்ஸிகள் மற்றும் தனியார் கார்கள் மற்றும் பள்ளி பேருந்துகள் போன்ற அதிக நேரம் மூடப்பட்ட கார்களில் முக்கியமானது. இதன் விளைவுகள் தடுக்கலாம். எப்படி பயன்படுகிறது? சென்சார் வந்து மைக்ரோமீட்டருக்கு சிக்னல் அனுப்பி மைக்ரோமீட்டர் மோட்டாருக்கு சிக்னல் அனுப்பி ஜன்னல்களை தானாக திறக்கிறது. இதனால் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. மூச்சுத்திணறல் ஏற்படும் போது ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறதுனால அது வந்து நம்ம வெளியிடலாம். ஆக்சிஜன் சென்சார் கார் திட்டத்தில் உள்ளே இருக்கிற பயணிகளை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்காக ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு ஆகும். இது வந்துட்டு ஒரு எதிர்காலத்தில் மென்மேலும் வளர்கிறதுக்காக கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அளவு கண்டறியப்பட்டு கண்காணிக்கும் முறையில் மாற்றலாம். இந்த திட்டத்தை நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா இந்த பிரச்சனை எங்கள் சமூகத்தில் இருக்குது. இதை நாங்கள் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு சென்சார் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்கிறதுனால இந்த சென்சாரை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த காரில் சென்சார் வச்சதுக்கு அப்புறமா இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சுன்னா அப்போ அதை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாம அந்த டேப் அல்லது ஹேமரை வச்சு எடுக்கிறதுனால அந்த கார் வந்துட்டு டேமேஜ் ஆகுது. இதனால நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வச்சு இந்த காரை வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு ஐடியாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஆக்சிஜன் அளவு குறையில கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டாவது சென்சார் வந்து ஜன்னல்களை தானாக இருக்கிறது. இதனால பயணிகள் உள்ள நல்லா இருக்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ காரில் வந்துட்டு ஏசி இருக்கும்போது அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொள்ளத்துறையில் டக்குன்னு காப்பாற்ற முடியாது. ரோட் சாத்திடுச்சுன்னா அப்போ நாம் வந்துட்டு இந்த சென்சார் மூலமாக நம்ம செய்யலாம். இந்த இனோவேஷனால உயிர்கள் எழுதுறத இதோட கடைசி தடவை இருக்கணும். இது வந்து ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு நாங்கள் அனைவருக்கும் நன்றி.